அத்தை சொல்லு மருமோனே. உண்மையே சொல்லிடக்கூடாது. அத்தை அம்மாவுக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல காட்டணுமா, அதான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அம்மாக்கு உடம்பு முடியலையா? ஆமாத்த. சாப்பாடு நீங்க செஞ்சுக்கோங்க, டீ போட்டு வச்சு கிளம்புறேன். டிஃபன் கூட செய்யல, நான் போற வழியில சாப்பிட்டுக்கலாம்னு கிளம்புறேன். சரி மருமோனே, அம்மா தான் முக்கியம். அம்மா காட்டிட்டு வந்துரு. சரித்த. ஏன்டி இன்னுமா தூங்குற? எழுந்து வா. அன்னிக்காரி வேற 2 நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. எழுந்து. அண்ணி அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஐ 2 நாள் என் வாழ்க்கையில நிம்மதியா இருப்பேன். ஏன்டி நம்ம தான் சமைக்கணும், அத பத்தி கவலைப்படாத. இன்னைக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். நான் ஆர்டர் பண்றேன். அப்படியே சொல்றப்ப போட்டு தெரியுமா போட? அதெல்லாம் தெரியாமையா இருப்பேன். வந்த வேலை முடிஞ்சிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு மாமியார் வீட்டுக்கு போயிடுவோம். பாவம் தாங்க என்ன சமைச்சிருப்பாங்களோ. சரி போன் போட்டு கேப்போம். மதியம் என்னங்க சாப்பாடு? மருமோனே உன் கையால ராணி மாதிரி திட்டிட்டு இருந்த. நீ இல்லாம கஞ்சி துவையல தின்றேன். கவலைப்படாதீங்க, 2 நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்துடுறேன். சரி வச்சிடுறேன். ஐயோ அன்னிக்காரி சாப்பிடுவா. அம்மா மௌன நல்லா குத்த வச்சு தின்றத பாரு. போய் புள்ளி மாமியாரே, உனக்கு தான் கஞ்சி துவையலுமா?